இந்த கொஸ்டின் ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கேன் பி ஃபார்ம்டு பை யூசிங் எனி 3 அவுட் ஆஃப் த 5 டிஜிட்? 1 2 3 4 5 no digit being repeated in any number. How many of these will begin என்ன சொல்றாங்க, with a specific digit and begin with a specific digit and end with another specific digit. ஆனா கொடுத்துக்க போறது 5 digit numbers கொடுத்துருக்காங்க. 5 digits 5 numbers 5 digits numbers givenல கொடுத்துருக்காங்க. அது என்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க? 1ன்னு சொல்லலாம், 2 3 and 4 அது 5 இருக்கு. ஆனா நம்ம எந்த நம்பரா பார்க்க போறோம்? 3 டிஜிட் நம்பரா ஃபார்ம் பார்க்கணும். 3 டிஜிட்டா பார்க்கணும். நார்மலா பார்க்கணும்னா எவ்வளவு வந்திருக்கலாம்? இதுல ஹவு மெனி டிஃபரெண்ட் வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்க்கலாம். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டது 5 நம்பர்ஸ் இருக்கு. இதுல 3 டிஜிட் நம்பரா ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரலாம்? 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன இருக்கலாம்? 5 ஃபேக்டர் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு சொல்ல முடியும்? 120 டிவைடட் பை 2ன்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் 60 வேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க பாருங்க. நமக்கு இதில் என்ன சொல்றேன்னா, இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன கொஸ்டின்ல கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஹவு மெனி ஆஃப் தீஸ் வில்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 3 டிஜிட் நம்பர் தான் பார்க்க போறோம். ஓகே, ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன? 1 2 3 4 5 இதை நம்பரை வச்சு ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 பிளேசஸ் தான் இருக்கு. ஆனால் பிகினிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பராக ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர். அப்போ நம்ம இதில் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். 1, அதாவது 1 எதுவாக இருக்கலாம்? இதுலேருந்து 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். இந்த நம்பரில் எதுவும் ஒரு நம்பர். ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 4 நம்பர்ஸ் இருக்கா? அப்போ 4ல் இங்கே நான் 4 எழுதிக்கலாம். 4ல் ஒரு நம்பர் வரும். அப்போ அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 2 நம்பர் செலக்ட் பண்ணால் இங்கே 3ன்னு ஒன்று வரும். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? அதாவது நம்பர் ஆஃப் ஃபேஸ், அதாவது நம்ம என்ன சொல்லிடுறோம்? 1 × 4 × 3. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? 12 வேஸ். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லலாம்? அதே போல் 3 டிஜிட் நம்பர் போயிடலாம். இதில் என்ன சொல்லலாம்? பிகினிங் நம்பரை எண்டு நம்பரை என்ன பண்ண சொல்கிறாங்க? ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறேன். அப்போ பிகினிங் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எண்ட்லேயும் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? 3 நம்பர்ஸ் இருக்குமா? அப்போ எப்படி இருக்கலாம்? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கலாம்? 1 to 5ல் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் பேலன்ஸில் ஒரு நம்பர் எடுக்கிறோம். அதுவும் எப்படி இருக்கும்? பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? இங்கே 3 நம்பர்ஸ் தான் வரும். அப்போ 3 நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்? அப்போ இங்கே 3யா? ஆன்சர் ஈக்குவல் டு 1 × 3 × 1ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்? 3 வேஸ் வந்துருமா? ஓகே தானே? அப்போ எண்டு எதுவும் செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 3 நம்பர்ஸ் அங்கே பாசிபிள் இருக்கு. இல்லைன்னா ஜஸ்ட் எப்படி யோசிக்கலாம்? 3C1ன்னு சொல்லிடலாம். அப்போ இதுக்கு போட்டாலும் நமக்கு என்ன வரும்? 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என்ன சொல்லிடலாம்? 2 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாமா? இதோட ஆன்சர் 3 × 2 × 1ன்னு சொல்லிடுவோம். அண்டு 2 × 1 வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 3 வேஸ். ஓகேங்களா? 3 வேஸ் நோட் பண்ணிக்கலாமா? இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.